நல்லா டான்ஸ் ஆடினா பொண்ணே கொடுக்க மாட்டோம். இங்க ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி இந்த நாட்டை கொடுங்க, எனக்கு ஓட்ட போடுங்கன்னு கேக்குறாரு. அவர் பின்னால் தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம், உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. முதல்ல கவர்னர் வந்தாரு, அடிச்சு தோர்த்துட்டாரு. சிபிஐ வரான், இன்கம் டாக்ஸ் வரான், இடி வரான், மோடி வரான். எவன் வந்தாலும் பார்த்துக்கொள்ற இயக்கம் தான் இந்த இயக்கம். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த இயக்கத்தை எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. தாளங்குப்பத்த ரோடு அரிப்பு ராத்திரியோட ராத்திரியா வந்தது யாரு? விஜயா? சீமானா? என்ன பண்றாரு நம்முடைய முதல்வர்? முதல்ல கவர்னர் வந்தாரு, அடிச்சு தோர்த்துட்டாரு. அப்புறம் என்ன பண்றான்? சிபிஐ வரான், இன்கம் டாக்ஸ் வரான், இடி வரான், மோடி வரான். எவன் வந்தாலும் பார்த்துக்கொள்ற இயக்கம் தான் இந்த இயக்கம். ஐயா கலைஞர் புடம் போட்டு வளர்த்த இந்த இயக்கம் எப்படியாவது அழைச்சிடலான்னு பாக்குறான். இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்க, இந்த இயக்கத்துல இருக்க தொண்டனுடைய கால் ரமத்தை தொட்டு பார்க்க கூட இதுவரைக்கும் எவனும் பிறந்ததும் இல்லை, இனிமே பிறக்க போவதும் இல்லை. இன்னைக்கு இல்ல, இன்னும் அரை நூற்றாண்டு காலம், இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த இயக்கத்தை எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்க, இந்த மக்களை தாங்கி பிடிக்க, இருவண்ண கடியை தூக்கி பிடிக்க எங்களுக்கு இன்னும் ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க 7ஆம் அறிவு ஒரு படம் பாத்தீங்களா? ஒருத்தன் வருவான் வில்ல, சைனால இருந்து. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் பார்த்தான்னா அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அவன் பேர் என்ன? டாங்லி. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவான். ஒருத்தனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹீரோவை. அப்ப சைனாக்கு போன் போடுவான், எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஒருத்தனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப சைனாவுக்கு சொல்லுவாரு, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னால நீ கிளம்பி வந்துருவாரு. ஆனா இவன் போக மாட்டான், இங்க அடிபட்டு சாமா. அதே போலத்தான் சொல்லுகிறோம், எங்க தமிழ்நாட்டை எந்த மோடியாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த அமித்ஷாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிபட்டு ஓட போறீங்க. எங்கள் தலைவர் இருக்கிறார், இளந்தலைவர் இருக்கிறார். எல்லா நிலையிலும் இந்த மக்களுக்காக உழைக்கிறோம். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, மழை வெள்ளம் எதுவும் பார்க்கல. ஏன் இங்க வெள்ளம் வந்தது இல்ல? யார் வந்தது? எடப்பாடி பழனிசாமி வந்தாரா? வரவில்லை. வந்தவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் இங்க இருக்கிற தாய்மார்கள் சொல்றோம், எல்லா நிலையிலும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காகத்தான். எங்கள் தலைவர் எப்படியோ அதே போலதான் நான். இப்போ நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம், சரியாக்கா? மாப்பிள்ளை என்ன பண்றான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? லேண்ட் வேலையா பவுண்ட் வேலை. நான் என்ன சொல்றேன்? எங்க மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்றேன். பொண்ணு கொடுப்பியா? கொடுப்பீங்களா? நல்லா டான்ஸ் ஆடினா பொண்ணே கொடுக்க மாட்டோம். இங்க ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி இந்த நாட்டை கொடுங்க, எனக்கு ஓட்ட போடுங்கன்னு கேக்குறாரு. அவர் பின்னால் தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம், உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. திமுக இருக்கு, அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். வாழ்க திமுக, வெல்க தலைவர், வெல்க அண்ணன் உதயநிதி. வணக்கம்.